ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்னண்ணா இது சொல்லிட்டு இருக்கமா? ஏங்க மூணாறு கிளம்புறேங்க. வாங்க போகலாம். இந்த ட்ரிப்பு 8 மணிக்கு காலங்காத்தால நேரமாக 5 மணிக்கு இருந்துச்சு. வழக்கம் போல் லேட்டாகி கடைசியாக ஒரு 8 மணிக்கு கிளம்பிடுச்சுங்க. நம்ம ஆலியார்லேருந்து டைம் 8:15 ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சது 3.25 மணி நேரம் ஆயிடுச்சுங்க கிளம்புறதுக்கு. இங்கிருந்து ஆலியார்லேருந்து கிளம்பி நம்ம மூணார் போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் என்ன இருக்குன்னு நீங்களும் பாருங்க, நாங்களும் பார்க்குறோம். இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வருது? இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆலியார்லேருந்து 111 கிலோமீட்டர் இருக்குங்க. அங்கேருந்து போய் அங்கே எத்தனை கிலோமீட்டர் ஆகுதுன்னு தெரியல, கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு ஏதாவது சம்பவம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கலாம் வாங்க பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போயிட்டு இருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். நாங்கள் அப்படியே உங்களுக்கும் ஒரு அப்டேட் தரோம். வழக்கம் போல நம்ம பசங்களாம் பிளான் பண்ண மாதிரி நம்ம கோவாவுக்கு பிளான் பண்ணி கொடைக்கானல் போயிட்டு வரோம் தெரியுங்களா? அது மாதிரி நாங்கள் ஒரு பிளான். அது என்ன ஊர் பார்த்து வழுக்கு பாறையா என்னமோ பாறைன்னு அது ஏதோ பாறைங்க. அவங்க ஒரு பிளான் பண்ணி திடீர்னு சேஞ்சஸ் நைட்டு 11 மணிக்கு பிளானை சேஞ்ச் பண்ணி எங்க வேண்டாம் போறீங்க, எங்கெல்லாம் போறீங்க அந்த மாதிரி இருந்துச்சுங்க சுச்சுவேஷன். அப்புறம் பார்த்தாதான் நேற்று நைட்டு பிளான் பண்றோம் மூணார் போலான்னு. ட்ரிப் பிளானர் யாருன்னு பாருங்க. இதுதான் நம்மளோட ட்ரிப் பிளானர். ஹாய் ப்ரோ, வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களாம் இருந்துட்டு வழுக்குப்பாறை போகலான்னு சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு எதுக்கு போயிட்டு வித்தியாசமாக மூணார் போகலான்னு சொல்லி ஒரு பிளான் போட்டாங்க. சரி ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டோம். அது கௌதம் ப்ரோ கிட்ட கேட்டோம், வித்தியாசமாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் மூணாரே போகலான்னு கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் 4 பேர் போயிட்டுருக்கோம். நீங்களும் வாங்க போகலாம். பை. உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல, மேலே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மலை மேலே முருகன் கோயில் மாதிரி ஏதோ ஒரு கோயில் இருக்குது. அருள்மிகு சஞ்சீவராய பெருமாள் திருக்கோயில். வந்தீங்கன்னா இந்த வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, மேலே தான் இருக்குது. இங்கேருந்து மூணாருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 92 கிலோமீட்டர் வருதுங்க, ஸ்ட்ரெயிட் ரோடு. நம்ம போகிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆலியார்லேருந்து வந்தீங்க ஆல்வா ஹாஸ்பிட்டலுங்களா? ஆலியார்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆலியார் வால்பாறையிலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் என்எம் சிங்கம் வழியை வந்து ரைட் எடுத்தீங்கன்னா உடுமல்பேட்டை ரோட்டில் வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்துக்கலாம். அப்படி இல்லை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சைடு இருந்து வரீங்கன்னா உடுமல்பேட்டை போயிட்டு அங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கலாம். ரோடு பக்காவாக இருக்குது. நாங்கள் இன்னும் போனதில்லை, சொல்லியிருக்காங்க. சொல்கிறத வச்சு நாங்கள் போயிட்டுருக்குறோம். போய் பார்த்துட்டு உங்களுக்கு ரோடு எப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் பிளான் பண்ணுங்க. நல்லா தாங்க இருக்கும். என்னத்தை போய் நம்ம போகாத ரோடா, நம்ம பார்க்காத ரோடா போய் எந்த இதாலும் ஓட்டுவோம். எப்போ பார்த்தாலும் நம்ம வால்பாறையே போயிட்டு இருக்கோம். சரி இந்த டைம் நம்ம ஒரு நைட் ட்ரிப் போட்டோம். நைட் பிளான் பண்ண ட்ரிப். ஓகே, நைட் பிளான் பண்ண கலந்து அடிச்சு. அதனால சரி போயிட்டு வரலாங்க. உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணலாம் தான். என்னடா இங்கேயே சுற்றி இங்கேயே காமிச்சிருக்கானுங்களே. சரி இன்னைக்கு சரி போதும் அவங்களுக்கு பார்த்து மடிச்சிருவாங்க. நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம் வாங்க. என்எம் சிங்கம் வழியாக வந்தீங்கன்னா ரோடோட ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் அதிகமாக இருக்கும். சிங்கிள் ரோடு மாதிரி தான் இருக்கும். அது ஒன்று தான் இங்கே ட்ராபேக். மற்றபடி ரோடு வந்து கிளியராக தான் இருக்குங்க. நீங்கள் ஹைவேல போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் பொள்ளாச்சி போய் போகிறதா பெஸ்ட்டு. இப்போ வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விஷயத்த வந்துட்டு இன்னைக்கு விட்டுட்டு வந்திருக்கோம். நான் வந்துட்டு கடை வேலைக்கு போகணும், இன்னைக்கு லீவ் விட்டாச்சு. லீவுக்கு வந்துட்டு அவன் கடையை பார்த்துக்கணும், அவனும் விட்டுட்டு வந்தாச்சு. கௌதமன்னு 10 நாளாக கடையே கடைக்கே திறக்கிறது இல்லை. இன்னைக்கு கட்டடிச்சுட்டு வந்துட்டாரு. சுகையரு பின்ன சொல்லவே வேணாம். ஸ்கூலுக்கு போகிறாரு, ட்ரிப்புக்குன்னா கிளம்பிடுவாரு. ஸ்கூலுக்கு போறதுன்னா கொஞ்சம் மூஞ்சி வாடிருங்க. பாருங்க அவரோட மூஞ்சி ஃபேஸ் கட்டு பார்த்தீங்கன்னா மெமரிஸ் மேக் பண்றது விட்டு என்ன பண்றாரு. காலையில வந்துட்டு அவன் எந்திரிக்கிறது பார்த்தீங்கன்னா மினிமம் 7:15 to 7:30 ஆயிரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5:30க்கு எந்திரிச்சு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இதுல வேற நம்மளுக்கு கூப்பிட்டு கிளம்பிட்டீங்களா ப்ரோ அப்படின்னு கிளம்பி சொன்னாருங்க. நான் இப்போ பாருங்க, அப்போ இந்த ஜென்ரேஷன் வந்துட்டு எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. இதுல பிள்ளைய பசங்க சொல்லவே வேணாம், ரெண்டும் ஒண்ணுதான். டெக்னாலஜி உயர்ந்துருச்சு இல்ல, அதனால
டெக்னாலஜிக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? இப்போதான் நம்ம ஆட்டோ பார்த்துருக்கோம், பேசஞ்சர் ஆட்டோ. இப்போ வந்துட்டு நம்ம கேரளா பார்டரா, மூணார் கேரளா பார்டரா என்னன்னு தெரியல. மூணார் வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்டோட இதுங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் கைஸ். உண்மையாகவே வந்துட்டு போகிற வழியெல்லாம் ஃபுல்லாமே தென்னந்தோப்பாக இருக்குது. நல்ல கிளைமேட்டும் கூட. நாங்கள் நல்ல மழை வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா இப்போ ஓரளவுக்கு நல்ல வெயில் அடிக்குது. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா புயல் அடிக்குது. 8:35 ஆச்சு இப்போ டைமு. நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க. சொல்றேங்க நடுவில் பேசக்கூடாது சுகி, டென்ஷன் ஆயிடுவேன் நான். பிரஸ் மீடியா எடுக்கிற மாதிரி எடுத்து பிரஸ் மீடியா இது ஜெயா டிவி. எங்கே கிளம்ப இந்த பிளானை வந்துட்டு நாங்கள் போட ஆரம்பித்து மினிமம் இல்லை மேக்ஸிமம் வந்துட்டு 4-5 மந்த்ஸ் ஆச்சுங்க. நம்ம கடைசி வரைக்கும் ஒரு பிளானை போட்டு உருப்படியாக கிளம்புனதா கணக்கே இல்லை. இந்த டைம் என்னன்னு தெரியல, திடீர்னு வால்பாறை போகிறதா, அதாவது மலக்கப்பாறை போகிறதா பிளான் இருந்துச்சு. இன்னைக்கு திடீர்னு மாற்றி நம்ம இப்போ மூணார் கிளம்பியாச்சு. மலக்குப்பாறையா மலக்கப்பாறையா? மலக்குப்பாறை வால்பாறை தாண்டி போகலான்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து 120 கிலோமீட்டர் வருங்க. ஸ்ட்ரெயிட் ரோடு. நீங்கள் வந்துட்டு போறீங்கன்னா ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க. உண்மையாக சூப்பராக இருக்கும். கிளைமேட் இப்போ வால்பாறையில் வந்துட்டு நல்ல மழை ப்ளஸ் மிஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இப்போ கொஞ்ச நேரம் விளாக் பார்த்துருப்பீங்க. சரி, கொஞ்ச நேரம் நாங்கள் வைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு அடுத்த டெஸ்டினேஷன் இல்லை, அடுத்த ஸ்பாட்டு, அடுத்த லொகேஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். இல்லை, கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் மறுபடியும் வீடியோவில் வரோம். ஸ்டே டியூன் गाइस. இப்போ நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு ஊருக்குள்ளே இருக்கோம். ரோடு ரொம்ப சின்னதாக இருக்குது. நீங்கள் பெரிய கார்லலாம் வந்தால் பார்த்து ஓட்டிட்டு வாங்க. ஓடி வாங்க எல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம ரொம்ப சின்ன ரோடாக இருக்குது கைஸ். இது வீடு டேஷ்போர்டு சாரி, ரோடு வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து வாங்க நீங்கள். பரவாயில்ல, இங்கே கரூர் வைசியா பேங்க்கு பரவாயில்ல, ஏடிஎம் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த ஊரில். கடைகள் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க. அங்கே பாருங்க, மலை வியூ வந்துட்டு உங்களுக்கு கேமராவில் கிளியராக தெரியுதான்னு தெரியல. ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப பெருசாகவே தெரியுது. உங்களுக்கு வந்துட்டு சின்னதாக தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது கைஸ் உண்மையாகவே. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வாங்க ஒரு டைமு, ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸ்கூல் அரசு மேல்நிலை ஒன்றிய நடுநிலை பள்ளி இருக்குது. எல்லா ஸ்கூல் பசங்களும் ஹாய் பாய். ஐயோ, அவன் கேமரால தெரியலடா. அடக் சூப்பர் வியூ கைஸ், சூப்பராக இருக்கு. நாங்கள் சரியான வைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அக்கா வந்திருக்கா, சின்னார் பக்கத்தில் தான் இருக்கும் போல. 74 கிலோமீட்டர் மூணாருக்கு இங்கே 74 கிலோமீட்டர் இருக்கு. வாங்க பார்க்கலாம். உண்மையாகவே ரோடு வந்துட்டு எதிர்பார்த்ததோடயே நல்லா இருக்கு. வரும்போது கொஞ்சம் இது இருந்துச்சு, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அந்த என்ன தடன்னு இருக்கும் இல்லைங்க, அது வந்துட்டு இருந்துச்சு. மற்றபடி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரோடு சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க, சூப்பராக இருந்துச்சு வரும்போது. வாங்க நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம காருக்கு. வண்டியில் வந்துட்டு கொஞ்சம் பெட்ரோல் கம்மியாக இருக்கிறதுனால வந்துட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு பாரத் பெட்ரோலியம் இந்திரா நகர் போயிடலாம். சிங்கிள் ரோடு தான், சூப்பராக இருக்குது. நம்ம சின்ன ஊர், 2 செக் போஸ்ட் தாண்டி வந்தோம். அதே மாதிரி பெட்ரோல் வந்துட்டு ஒரு 15 லிட்டர்ஸ் அடிச்சிருக்கோம் இப்போதைக்கு. அது பத்துமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். இந்த அடுத்த செக் போஸ்ட் வந்துடுச்சு, நாங்கள் போவோம். போ எடுத்துட்டேன். ஆனைமலை புலிகள் காப்பகம் உள்ள என்டர் ஆகிறோம். ஹலோ கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வந்துட்டு கிராஸ் பண்ணோம். ஆனைமலை டைகர் ரிசர்வ்.
அதுக்கு வந்துட்டு நம்ம வண்டிக்கு ஒரு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. கார்னால நீங்கள் பைக்குன்னு போது உங்களுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வந்துட்டு பெரிய ட்ரக் அந்த மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா வந்துட்டு பே பண்ணிட்டு அப்படியே டேரெக்டாக கிராஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, நீட்டாக பேசினாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தைரியமாக வந்து பே பண்ணிட்டு வந்துடலாம். கைஸ் இப்போ வந்துட்டு ஹில் ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு சிங்கிள் ரோட்டில் போயிட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்துட்டு சிங்கிள் ரோடு தான். சைடு ஃபுல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஏரியா தான். லக்கு இருந்தால் வந்துட்டு கைஸ் நம்ம கண்டிப்பாக அனிமல்ஸை வந்துட்டு சைட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்துட்டு மான் இருக்கும், இல்லைனா வந்துட்டு சென்னாய் அந்த மாதிரி வந்துட்டு இந்த என்ன பிளாக் பேந்தர் இருக்குங்க. பிளாக் பேந்தர் அதெல்லாம் இந்த வழியாக இருக்குமாடா? இருக்குண்டா. சரி, ஏதோ ஒன்று. இங்கே எப்படின்னா ஆனமலை டைகர் ரிசர்வ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எலிஃபென்ட் இருக்கும், பிளாக் பேந்தர், மான், அதே மாதிரி சென்னாய் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு லக்கு இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு அனிமலை வந்துட்டு சைட் பண்ணிடலாம். ஆனால் சூப்பராக இருக்குது, வியூ சூப்பராக இருக்குது, லொகேஷன்ஸ் வெரி மஸ்ட், நல்லா இருக்கு. நீங்கள் வந்துட்டு இப்போ நாங்கள் சினிமேட்டிக்கில் லொக்கேஷன்ஸ்லாம் காமிக்கிறோம் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு மேலே மூணார் போகிறீங்கன்னா மேக்ஸிமம் கீழே வந்துட்டு நீங்கள் பெட்ரோல் டீசல்லாம் அடித்து ஃபில் பண்ணிட்டு வந்துடுங்க. சப்போஸ் அங்கே வந்துட்டு பெட்ரோல் டீசலுக்கு வந்துட்டு அவைலபிலிட்டி இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் சிரமப்பட வேண்டியதான். மேக்ஸிமம் கீழே கடைசியாக நாங்கள் பாரத் பெட்ரோலியமில் அடித்தோம். குட் சர்வீஸ் தான். நாங்கள் அப்படியே ஏர் ஃபில் பண்ணிட்டு மேலே போயிட்டுருக்கோம். மேக்ஸிமம் வந்தீங்கன்னா கீழே அடிச்சிருங்க. அதே மாதிரி கையில் கேஷ் எப்போவுமே கேரி பண்ணிக்கோங்க. அதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஹில் ஸ்டேஷனை பொறுத்தளவுக்கு எப்போவுமே நீங்கள் கையில் கேஷ் வைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு நேரம் சர்வர் டவுனாக இருக்கும். நீங்கள் கையில் கேஷ் வச்சுட்டிங்கன்னா தாராளமாக செலவு பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு கடையிலையும் போய் ஜிபே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் அங்கே டவரு எல்லாமே வந்துட்டு நமக்கு தகுந்த மாதிரி ஜியோ சிம் அதெல்லாம் வந்துட்டு எடுக்குமான்னு தெரியல. மேக்ஸிமம் பிஎஸ்என்எல் கவர்மெண்ட் சிம் தான் அங்கே அவைலபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஹில் ஸ்டேஷனை பொறுத்தளவுக்கு எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பறவைகள் ரேடியேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து ப்ரைவேட் டவர் இது போட மாட்டாங்க. நீங்கள் 2.0 படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு ரேடியேஷன்னால டவர், அதாவது 4G 5G டவர் வந்துட்டு மேக்ஸிமம் இங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஃபாரஸ்ட் ரேஞ்சில் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த 4G 5G டவர் வந்துட்டு சான்ஸே இல்லை. ஏன்னா ஃபாரஸ்ட்டை வந்துட்டு அவ்வளோ ரிசர்வாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பறவைகள் விலங்குகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி நல்ல இதாக வச்சுருக்காங்க. இங்கே டேரெக்டாக முன்னாடியே ஒரு மலை இருக்குது, நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஃபோனில் பார்க்குறதுக்கு பெருசாக தான் இருக்கும். இல்லை கைஸ் இங்கே வந்துட்டு ஒரே சாணியாக கிடக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாட்டு சாணியா? அது எப்படி தெரியல. நம்ம பசங்களுக்கு வந்துட்டு யானை சாணி, மாட்டு சாணி, எல்லா சாணியும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, எல்லாம் அப்டேட்டாக இருக்காங்க. அதுதான் சாணி மேலே ஏற்றிட்டடா வண்டி. சூப்பர். முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க என்னன்னா, ரோடு வந்து சிங்கிள் ரோடாக இருக்குங்க. ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். இப்போ ஆப்போசிட்டில் தான் வண்டி வரும். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம சைடு எடுக்கிறது எவ்வளோ இதுன்னு. நம்ம கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் கிராஸ் பண்ணி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன் வே ரோடு இது. ஒன் வே ரோடுனால கொஞ்சம் குழி குண்டுமாக இருக்குது, நிறையா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குங்க. அதனால் நம்ம மீட் பண்ணி தான் போயாகணும். ஒரு 40 to 50 கிலோமீட்டர் ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 40 வேணாம், 30 to 40 மேக்ஸிமம் வந்துட்டு அதுலேயே போனீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடுனால கொஞ்சம் நம்மளுக்கு நைட் நேரமாக இருந்தால் ரொம்பவே வந்துட்டு டேர்னிங்ஸ்லாம் நிறையவே இருக்குது. டக்குன்னு வண்டி வந்தாலுமே நமக்கு வந்துட்டு டக்குன்னு கண்ட்ரோல் கிடைக்குமான்னு தெரியல. நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்பீட் லிமிட்டை வந்துட்டு கிராஸ் பண்ணாமல் ஓட்டுங்க. அதே மாதிரி இந்த சைடில் எங்கேயும் நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போர்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி எங்கேயும் மேக்ஸிமம் நிப்பாட்டாதீங்க. ஏன்னா இது அனிமல் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. மேக்ஸிமம் வந்துட்டு இங்கே வண்டிகள் எதுவும் நிப்பாட்டாமல் பார்த்துக்கோங்க. ரெண்டு ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா அப்பராலியார் ரோடு மாதிரி இருக்கு.
ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்படியே இருக்கும் கொடைக்கானலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹில் ஸ்டேஷன் ஆரம்பிச்சிருச்சு. அதை காட்டு. ரோடு ஸ்லோவாக போ கைஸ். நீங்களே பாருங்கள், இங்கே வந்துட்டு வளைவுகள் வந்துட்டு நிறைய இருக்கிறனால ஸ்பீட் லிமிட் வந்துட்டு உங்களுக்கு 30 கிலோமீட்டர் தாண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்பீட் லிமிட் போட்டிருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு மெதுவாகவே வாங்க. இங்கே பெரிய வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். பார்த்து ஓட்டிகிட்டு வாங்க கண்டிப்பாக. கைஸ் வந்துட்டு ரோடு ரொம்பவே வந்துட்டு சைடில் உடச்சி வச்சுருக்காங்க, வண்டி எதுவும் நிப்பாட்டக்கூடாதுன்னு. ரொம்பவே வந்துட்டு ஆவரேஜான ரோடாக தான் இருக்குது. நீங்கள் ரொம்பவே சேஃபாக வாங்க. அதே மாதிரி ஃபேமிலியாக கூட நம்ம என்ன வால்பாறை ரோடு கூட 2 வேவாக இருக்கும். இது 1 வே தான். ஆனால் வந்து அது சொல்கிறான் வால்பாறை ரோடு வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஈஸியாகவே 2 பஸ்ஸு அளவுக்கு கூட கிராஸ் பண்ணிடலாம் நிறைய இடத்துல. இங்கே வந்துட்டு ஒரு பஸ்ஸு வந்தாலே நமக்கு நகர கூட இடம் இல்லை. நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு பெரிய வண்டியெல்லாம் எடுத்து வந்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக வாங்க. இந்த ரூட் அந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்குது, பார்த்து வாங்க கைஸ். அடுத்த செக் போஸ்ட்டை வந்துட்டு நம்ம கிராஸ் பண்ணுறோம். திருப்பூர் டிவிஷனுக்குள்ளே வரோம்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த அது என்ன சிங்கவால் குரங்கு, கருமந்தி குரங்கும் நிறைய பார்க்கலாம். அதே மாதிரி சாதாரண நார்மல் குரங்குகள் நிறைய இருக்கு. நம்ம அட்டைக்கட்டிலே இருக்கு இது. ஆமாம், இது என்ன அட்டைக்கட்டிலே இருக்கு. எப்படி குரங்குகள் எதுவும் எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா 60 கிலோமீட்டருங்க. வெல்கம் டு கேரளா செக் போஸ்ட்குள்ள வரோம். ஐயோ, வெல்கம் மலையாளம் மம்முட்டிகள். காட்ஸ் ஓன் கண்ட்ரி. நாலு சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. அது இது வந்துட்டு நமக்கு எத்தனாவது செக் போஸ்ட்? 3வது செக் போஸ்ட். 3வது மெயின் செக் போஸ்ட்டுங்க. பாத்தீங்கன்னா 2 ஆனமலை டைகர் ரிசர்வ் வந்து நம்ம தமிழ்நாடோட கவர்மெண்டோடதுங்க. இது வந்து கேரளா கவர்மெண்டோட கேரளா ஸ்டார்டிங் கேரளா பார்டருக்குள்ள நம்ம என்டர் ஆகிறோம். இங்கே பாருங்க, மூணார் வைல்ட் லைஃப் டிவிஷன் என்டர் ஆகிறோம். இப்போ தான் இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா ரெஃபரன்ஸுக்காக கேட்பாங்க எங்கேருந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு. அதை மட்டும் கரெக்டாக டீட்டெயில் சொன்னீங்கன்னா போதுங்க. நீங்கள் கேட்க மாட்டேன் கைஸ். வந்துட்டு நீங்கள் மறக்காமல் இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் செக் போஸ்ட்டில் எடுக்கிற அந்த டிக்கெட்டை வந்துட்டு பத்திரமா கையில் வச்சுக்கோங்க. பத்திரமா நீங்கள் வந்துட்டு அதை கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 2வது செக் போஸ்ட் 3வது செக் போஸ்ட்டில் அவங்களால கிராஸ் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட் போடுவாங்க. அதனால ஒரு ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட்ல ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க. நீங்க பத்திரமா வச்சுட்டீங்கன்னா அதை கண்டிப்பாக வந்துட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. பேக்கெட்டில் அங்கே எங்கேன்ட்டு எங்கேயும் வைக்காமல் பத்திரமா வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த கேரளா பார்டருக்குள்ளே என்டர் ஆகும்போது அந்த டிக்கெட்டை நீங்கள் காமிச்சாதான் வந்துட்டு உள்ளே விட்றாங்க. அதனால் சேஃபாக வச்சுக்கோங்க கைஸ். நம்ம இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியோட செக் போஸ்ட் தாண்டின அப்புறம் ரோடு ரொம்பவே குண்டும் குழியுமாக தான் இருக்குது. நிறைய பள்ளங்கள் இருக்குது, பள்ளங்களும் நிறைய இருக்குது. தண்ணி அங்கங்கே தேங்கி நிற்கிது. ஒரு லாரி பஸ்ஸுன்னு வந்தாலே உங்களால் வந்துட்டு கிராஸ் பண்ணி போகிறது வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பார்த்து வாங்க, மேக்ஸிமம் வந்துட்டு சேஃபாக வந்துடுங்க. பாருங்கள், ஒரு கார் வருது, இதை எப்படி நம்ம கிராஸ் பண்ணுவோம் அப்படின்றதே வந்துட்டு கொஞ்சம் சிக்கலாக போயிட்டுருக்கு கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம கேரளாவுக்குள்ளே வந்தனால நீங்கள் மேக்ஸிமம் பிளாஸ்டிக்கை வந்துட்டு கீழே போடுறத அவாய்ட் பண்ணிடுங்க. கேரளான்னு மட்டும் இல்லை, கேரளான்ட்டு இல்லை, எல்லா பக்கமும் அப்படி தான். மலையில் பாறை. மூணாரை பொறுத்தளவுக்கு நிறையா இது மாதிரி நிலச்சரிவுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்து பக்கமாக ஓட்டிகிட்டு வந்துடுங்க. வேற ஒன்றும் பெரிய கல்ல உருண்டு இருக்குது. சின்ன ரோடாகவும் இருக்கா. இந்த மாதிரி பாறை விழுந்துச்சுன்னா நம்ம எப்போவுமே வந்து சேஃபாக தான் ஓட்டி ஆகணும். ஒரு வழியே இல்லை. கண்டிப்பாக சேஃப்டியாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் சேஃப்டிங்க. வெயி பாருங்கள், நம்ம பள்ளத்தாக்கு அல்டிமேட் வியூங்க. கீழே ஒரு இது மாதிரி ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்குங்க. அது உங்களுக்கு ஆனால் பேர் பார்த்தீங்கன்னா தெரியாதுங்களே. சொல்லு, அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க எல்லாம். ஏதோ நிற்கிது இங்கே. அது பாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆவரேஜாக நம்ம ரோடு தான் பார்க்குறதா இருக்கு. பார்க்கலாம் அப்படியே மேலே ஏற ஏற சில்னஸ் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நீ எதுக்கு இந்த ரோடுன்னு புரிய மாட்டேங்குது. வேணா ஒரு சைக்கிள் எடுத்து வேணா ஓட்டிக்க வேண்டியதான்.
இருக்கு. நம்ம ஏரியான்னு பார்த்தீங்கன்னா காடம்பாறையில போகிற மாதிரி இருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் காடம்பாறை டேம். ஆனால் காடம்பாறையே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா. போனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் எதாவது இருந்தாலும். நம்ம அடுத்த vlog கண்டிப்பாக வந்து காடம்பாறை வால்பாறை தான் நம்ம அடுத்த vlog பார்க்க போகிறோம். இதெல்லாம் கைஸ் நம்ம போகிற வழியில் வந்துட்டு ரோட்டிலேருந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு ஒரு சூப்பரான ஃபால்ஸ் இருக்குது. அதை வந்துட்டு பாருங்கள். தெரியுதுங்களா? சரியான வியூங்க, நல்லா இருக்கு. ஆனால் அந்த அந்த சைடு நம்ம வந்து போக முடியாது, அதுதான் பார்க்கணும். இங்கே பாருங்க, இவரோட யூடியூப் சேனலுக்கு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அல்டிமேட் வர வழியில் மக்களே அட்டகாசமான வாட்டர் ஃபால் இங்கே பாருங்க. சூப்பர் கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம மூணார் போகிற பெண்டில் வந்துட்டு ஒரு ஸ்பாட்டில் நிப்பாட்டி இருக்கோம். கீழே வந்துட்டு சூப்பராக ஒரு ஃபால்ஸ் போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு ரோடு மோஷன் பார்த்தா நம்ம இங்கே பாருங்க, அந்த பாறையை பார்த்தாலே அந்த மலையெல்லாம் பேஞ்சிச்சுன்னா எப்படி சொல்கிறது, ஒரு உருண்டு விழுகிற மாதிரி அந்த ஃபீலிங்க கொடூரமாக இருக்குது. பாறை வந்து இங்கே பார்க்குறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் சூப்பராக இருக்கும். பட் இந்த மான்சூன் கிளைமேட்னால நம்மளுக்கு ஒரு பயம், ஏன்னா என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு புரியும். கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம மூணார் இந்த ஃபால்ஸை பார்க்குறது நிறுத்தியிருந்தோம். மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே யானை நிற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அங்கே பாருங்கள், அந்த இடம்லாம் வந்துட்டு மரம் அவ்வளோக்கு இல்லாத ஏரியா, நல்லா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் லாங்கில் பார்த்தீங்கன்னா அங்கே டீ எஸ்டேட் தெரியுது. இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு டீ எஸ்டேட் வந்துட்டு உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை கைஸ், எங்களுக்கு தான் தெரியும். ஓகே, என்னப்பா மேலே போவோமா அப்படியே? ஓகே, போகலாம். ஐயோ கைஸ், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அங்கே ஒரு டீ ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. டீ ஃபேக்ட்ரி என்னன்னு தெரியல, ஆனால் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருந்துச்சு கைஸ். நீங்களும் ஃபோனில் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது. ஃபில்டருன்னு நினச்சிடாதீங்க, உண்மையாக பச்சை பசேல்னு இருக்குது. சொல்லு. ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்த விஜே சித்து விலாக்ஸுக்கு வந்துட்டு பெரிய ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம். கைஸ் அங்கே பாருங்க, ஒரு இதுதான் உண்மையாகவே நீர்வீழ்ச்சி. நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பார்க்குற அளவுக்கு வந்துட்டு சூப்பராக ஒரு வாட்டர் லெவல் சூப்பராக இருக்குது. 5 வேலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, சூப்பரான ரோடு ப்ளஸ் அந்த ஃபால்ஸுக்கு மேலே இருக்கிற உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு கிளியர் இருக்குமான்னு தெரில, ஆனால் ஃபால்ஸ் வந்துட்டு சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்பீடாக தண்ணி போயிட்டுருக்கு. இதுலேருந்து வந்தது தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த அந்த ரிவர்னு நினைக்கிறேன். வந்தீங்கன்னா இங்கே விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இங்கே வந்துட்டு ட்ரக்கிங்க்கு, வாட்டர் ஃபால்ஸுக்கு ட்ரக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. ட்ரக்கிங் டு த வாட்டர் ஃபால்ஸ் வித் கைடு, கான்டாக்ட் ஈகோ ஷாப். இதுக்கு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி, அதாவது நம்ம ஒரு 750 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இடத்த க்ராஸ் பண்ணோம். அந்த க்ராஸ் பண்ண இடத்துல வந்துட்டு ஒரு ஈகோ ஷாப் இருக்குது. அங்கே போய் நம்ம கான்டாக்ட் பண்ணோன்னா இந்த ஃபால்ஸுக்கு வந்துட்டு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்களாமா. அதே மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு இங்கே வந்தீங்கன்னா அனிமல்ஸுக்கு எதுவும் ஃபீட் பண்ணாதீங்க. ஏன்னா அனிமல்ஸ் வந்துட்டு நம்ம பழக்க வளத்தை உள்ளே வரக்கூடாதுன்னு தான் ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் அதை பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, நம்ம ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் நல்லா போஸ்ட் கொடுக்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இல்லை யூனிக்காக சுற்றிட்டு இருக்காங்க தனித்தனியாக நம்ம ஜென்ரேஷன்ஸ் எல்லாம். வந்துருச்சு கைஸ், ஏதோ ஒரு டவுன் வந்துருச்சு, பார்ப்போம்.